ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலை வேளையில் நான் தெரியப்படுத்துகிறேன். இதனால் தேவனாய் கர்த்தர் நம்மோடு ஒரு புதிய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். நாம் தொடர்ந்து தேவனுடைய வல்லமை குறித்து நாம் கவனித்து கொண்டு இருக்கிறோம். நேற்று மீண்டும் மாறாதவர். இதோ இந்த நாளில் கூட மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். நம்முடைய வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆத்துமாவை மேலும் சரீரத்தின் மேலும் ஆளுகை செய்கிறவராக அவர் இருக்கிறார். இந்த நாளிலே கூட சரீரத்தில் மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் என்பதை குறித்து வேதம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. லூக்காவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து நாம் கவனிக்கும் பொழுது, அங்கே ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரின் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழுந்து துணிக்கைகளினாலே தன் பசி ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு என்று நாம் காண்கிறோம். ஒரு மறுமைக்குள் உள்ளான ஒரு வாழ்க்கையை நம்ம அங்கே பார்க்க முடியும். வேதனை நிறைந்த ஒரு ஸ்தலத்துக்குள்ளே பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தப்படின இடத்துக்குள்ளே ஒரு ஐஸ்வர்யவான் போகிறான். காரணம் என்ன? அங்கே 22ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும், அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதர்களால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படும் போது அவன் கண்கள் ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ஐஸ்வர்யவான் செய்த பாவம் என்ன? அவன் காலங்கடந்த ஒரு ஜெபத்தை செய்கிறான். முதலாவது அங்கே பார்க்க முடியும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை ஒவ்வொரு நாளிலும் தெய்வ சமூகத்தில் நாம் செய்யும்போது அந்த ஜெபங்கள் தெய்வ சமூகத்தில் ஏறெடுக்கப்படும். இரண்டாவதாக, அவன் நரகத்தில் இருக்கும்போது தான் அங்கே அவனுடைய சூழ்நிலைகளை அவன் கவனிக்கிறான். பிறந்த பின்பு ஒரு வாழ்க்கை இருப்பது என்பதை அவன் மறந்து போகிறான். மூன்றாவதாக, அந்த ஐஸ்வர்யவான் காலங்கடந்த நிலையிலே தன் சகோதரர்களுடைய அழிவை எண்ணி அவன் வருத்தப்படுகிறவனாக காணப்படுகிறான். அவன் ஜீவனோடு இருக்கும்போது அதை குறித்து அவன் அக்கறை இல்லாதவனாக இருந்தான். மற்றவர்களை குறித்து அக்கறை இல்லை, அவன் எப்படியோ போகட்டும் என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த ஐஸ்வர்யவான். ஏழைகளை குறித்து அக்கறை இல்லாத ஒரு மனிதனாக அந்த ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் பெயர் கூட வேத புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை. நாம் இந்த நாளிலே கூட என்ன செய்வோம்? அந்த லாசர் என்ற ஒரு மனிதன் அவன் ஏழ்மையாக இருந்தான். ஏழைகளுக்கு கர்த்தர் தேவைப்படுகிறார். அவருடைய பலவீனங்களில் உதவி செய்யக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார். ஏன்னா ஆத்துமாவையும் நம்முடைய சரீரத்தையும் நரகத்தில் அடிக்க வல்லமை உள்ள தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபித்து அவரோடு உறவாடி மற்றவர்களுக்காக கொடுக்கிறவர்களாகவும் மற்றவர்களுக்காக நாம் கொடுக்கிறவர்களாகவும் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் மற்றவர்களுக்காக ஊழியம் செய்கிறவர்களாகவும் நாம் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். இந்த சூழ்நிலையில் தேவன் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மரியாள் சொன்னால், வல்லமை உள்ளவர் மகிமையான வேலை எனக்கு செய்தார் என்று சொல்லி இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அந்த வல்லமை உள்ள தேவன் மகிமையான வேலை செய்ய காத்திருக்கிறார். நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய பிரசன்னத்தினால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.